பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். பாருங்க, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவையான ஒரு நல்ல மருந்து என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சியாக. நம்ம மனது மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே போதும். நம்ம நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி வேதாகமம் கற்றுக் கொடுக்கறது. முறிந்த ஆவினா என்ன? நம்ம ஆவியில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம மனதளவில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகளை உலர பண்ணும்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது, பலவீனங்களை உண்டு பண்ணும். நம்முடைய மன சோர்வு நமக்கு பலவீனங்களை கொண்டு வரும். அந்த பலவீனங்கள் அநேக நோய்களை கொண்டு வரும். நம்முடைய சரீரம் முழுவதும் கெட்டுப்போகும். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு நம்முடைய ஆவியை நம்ம என்ன செய்கிறோம்? முறிய பண்ணுறோம். நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு பலவீனங்கள் வருது. பலவீனங்கள் வர்றதுனால நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்மளே தடையாக இருக்கிறோம். மன மகிழ்ச்சி இருந்தால் மட்டும் போதும். அது எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று சந்தோஷம், சமாதானம். இதெல்லாம் யாராலையுமே கொடுக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னண்டைக்கு வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இளைப்பாறுதல்னால் ஒரு நல்ல ரெஸ்ட், ஒரு சமாதானம், ஒரு அமைதி. உங்கள் மனதுக்கு தேவை ஒரு அமைதி. உண்மையாக சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் யார்கிட்டையுமே சந்தோஷம் இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்லி என்னெல்லாமோ செய்கிறாங்க. எனக்கு இந்த ஃபோன் பார்த்தா சந்தோஷம், படம் பார்த்தா சந்தோஷம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போனால் சந்தோஷம். அதெல்லாம் அந்த சந்தோஷங்கள் எல்லாம் கொஞ்ச காலம். அது நிலைத்திருக்க போகிறதே இல்லை, நிலைச்சும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் சண்டை வந்துடுது, இல்லைன்னா அந்த சந்தோஷம்லாம் போயிடுது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம், உண்மையான சந்தோஷம், நிரந்தரமாக இருக்கும், உங்கள் மனசில் இருக்கும். அந்த சந்தோஷம் வேணும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். அந்த சந்தோஷம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வாதமாகவும் வைப்பார். அதனால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. காட் பிளஸ் யூ.